அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை சந்தித்தது போதும் இனி மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான நேரமாக கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 4 இருந்து பிப்ரவரி 11 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் மிக வலுவாக அதிரடியான மாற்றத்தையும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல கிரகநிலைகளில் கும்பராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றம் ஏற்படுகிறது. ஏனென்றால் சுகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் குரு. மேலும் வித்யாகாரகரான புதன் விரயத்தில் இருந்து ஜென்மத்திற்குள் நுழைகிறார். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வரும்போது உச்சமும் பெற்று சஞ்சரிக்கிறார். இப்படி பல நல்ல மாறுதல்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்துவதோடு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இனிமையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ராசியின் அதிபதியான சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் ராசியின் அதிபதியான சனி. எனவே அவருடைய அமைப்பு மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உறுதியாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே ராசியின் அதிபதியான சனியினுடைய ஜென்ம ராசி சஞ்சார காலகட்டத்தில் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் முதல் 5 ஆண்டுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் சந்தித்ததை காட்டிலும் இனி நிச்சயமாக குறையும். எனவே வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை பொறுத்தது போதும் மாற்றத்தை அள்ளித்தரக்கூடிய இனிமையான நேரமாக உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பை கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் உறுதியாக அற்புதமான வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை ராசியின் அதிபதியான சனி உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று சுகஸ்தானமாகிய 4 சஞ்சரிக்க போகிறாருங்க. குருவின் வக்ர நிவர்த்தி மிக அற்புதமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணம் என்பது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. அதிலும் சுகஸ்தானத்தில் பலம் பெறக்கூடிய குருவின் அமைப்பு என்பது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை விலக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று 8, 10, 12 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. வக்ர நிவர்த்தி பெற்று அஷ்டமஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிச்சயமாக அஷ்டம பாதிப்புகள் தடைகள் போன்றவை கும்பராசிக்காரர்களை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தையும் வலுப்படுத்துகிறார். எனவே உறுதியாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளியில் சொல்ல முடியாத அவமானம் தடுமாற்றம் நஷ்டம் சிரமம் போன்றவற்றை சந்தித்த உங்களுக்கு அவற்றிலிருந்து மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை நிச்சயமாக குருவினுடைய வக்ர நிவர்த்தி அள்ளி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலும் அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் வலம் வருகின்றனர். நிழல் கிரகமான ராகு தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது அஷ்டமஸ்தானத்தில் கேது இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டால் கூட இந்த வேளையில் தனஸ்தானத்தில் ராகு மட்டுமல்ல அங்கு அவருடன் இணைந்து சுக்கிரனும் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே தனஸ்தானத்தை ராகு மற்றும் சுக்கிரன் இணைந்து உச்சம் படுத்தி கூடிய இந்த தருணம் என்பது பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்க போகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சுக்கிரனின் உச்சம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடமான
குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் ராகுவுடன் இணைந்து மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. குடும்ப உறவுகளிடம் இருந்த மனஸ்தாபம் விலகும். வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள்ல மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை சுக்கிரனினுடைய உச்சம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பெயர் புகழ் உச்சத்தை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி இந்த வேளையில் நிறைவாக அமையும். ஏனென்றால் இதே வேளையில் சந்திரனும் மிக வலுவாக 3, 4, 5 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். தைரியஸ்தானம் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றும் வலம் வர போகிறார். குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் தடைதாமதமில்லாமல் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவேதான் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் உச்சம் பெற்று தனஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய வகையில் இதே வேளையில் சுக்கிரன் மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு சந்திரனும் உச்சம் பெற்று சுகஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றம் உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். புதிய வாய்ப்புகள் தடைதாமதம் இல்லாமல் கிடைப்பதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது நீண்ட காலமாக தடை தாமதம் என பல்வேறு வகையான சிக்கல்களை சந்தித்து வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பூர்வ புண்ணியஸ்தான சஞ்சார அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துவதால் உறுதியாக புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. வித்யா கரகரான புதன் விரயத்தில் இருந்து ஜென்ம ராசியில் நுழைந்து ராசியின் அதிபதியான சனியுடன் இணைகிறார். எனவே மிக சிறப்பாக அறிவாற்றலை பயன்படுத்தி பல்வேறு வகையான சிக்கல்களில் இருந்து வெளிவருவதற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது தடுமாற்றத்தை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் விரயத்தில் வலம் வருகிறார். அலைச்சல் அதிகரித்தாலும் கூட மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியும் வளர்ச்சியும் விரைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு. எனவே பல காரிய தடைகளை தவிர்த்து மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கலாம். இப்படி பெருவாரியான கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது உறுதியாக கஷ்டத்தின் பிடியில் இருந்து வெளியில் சொல்ல முடியாத அவமானத்தில் இருந்து கும்பராசிக்காரர்கள் வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தடையில்லாமல் தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.